கடந்த முறை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் அவருடைய வாழ்க்கையும் குறித்து நம்ம பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் ஆயத்தம் ஆரம்ப நிலையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு, மார்க், லூக்கா இவங்க எல்லாருடைய ஒரே ஒரு நோக்கம் இயேசுவை மக்களுக்கு எப்படியாவது காண்பிக்க வேண்டும், தெளிவாக காண்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் அவங்களுக்குள்ள ஆழமாக இருந்தது. கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வித்தியாசத்தை மட்டும் அல்ல, அதன் மூலமாக எப்படியாவது மக்கள் இயேசுவை என்ன செய்யணும், தேட வேண்டும். அவங்களுடைய நோக்கம் ஒரே காரியமாக இருந்தபடினால் ஆண்டவர் அந்த நோக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இல்லையா? நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு உங்களுடைய நோக்கமும் அதிகமாக இருக்கணும். எப்படியாவது என் மூலமாக என்ன செய்யணும், நான் கற்றுக்கொள்கிற வார்த்தையின் மூலமாக எப்படியாவது ஆண்டவரை அறியாத மக்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆழமான ஒரு எண்ணம் சிந்தை இருந்துச்சுன்னா நிச்சயமாகி ஒரு நாளும் அந்த நோக்கத்துக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது. அதனால ஆழமாய் நீங்க நினைச்சீங்க, பிரயாசப்படுங்க, பிரயாசத்தின் பலன் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கித்த இடம் யாருக்கும் ஞாபகம் இருக்குதா? கேட்டிருக்கிறீங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்கும். அவர் ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறார்? கலிலேயா என்ற ஊரில் ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல கப்பர்நகூம் என்ற ஒரு இடம். மத்தேயு 4:13 அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். முதலாவது அவர் அந்த இடத்துல வந்து என்ன செய்தார்? முதலாவது பிரசங்கித்த இடம் என்னது? கலிலேயா இடத்துல கப்பர்நகூம். மார்க் என்ன விதமா சொல்கிறார் பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. இதே தான் அவரும் சொல்கிறார். வித்தியாசங்கள் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. மார்க் 1ஆம் அதிகாரம் 1:14. பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனதின் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஓகே, அப்போ மார்க்கும் மத்தேயும் சொல்கிற காரியங்கள் ஒரே விதமாக தான் இருக்குது. ஆனால் லூக்கா ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஓகே, போதும். இவங்க 3 பேரும் சொல்லுகிற ஒரே ஒரு நோக்கம் என்னது? 4:31. இவங்க 3 பேரும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த இடத்தையும் அதை சொல்கிற வார்த்தை எல்லாம் தெளிவாக ஒரே விதமாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் பிரசங்கித்த முதல் இடம் என்னன்னு கேட்டா கலிலேயா. கலிலேயாவில் எந்த இடம் கேட்டா எனக்கு கப்பர்நகூம். அது உங்களை ஆழமா பகிர்ந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, முதலாவது சொல்லுகிற வார்த்தை பிரசங்கம் பண்ணின பின்பு அடுத்து அவர் செய்கிற காரியத்தை பாருங்க. ஆண்டவர் பிரசங்கித்து மட்டும் அல்ல, அடுத்து உடனே அவருடைய சீஷர்களை உருவாக்குகிறார். அடுத்த திட்டம், பிளான் என்னது அவர் மைண்ட்ல இருந்திருக்குது. வார்த்தை மட்டும் அல்ல, எப்படியாவது என்னுடைய வார்த்தையின் மூலமாக என்ன செய்யணும், நான் மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருந்திருக்குது. அதனாலதான் அடுத்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுகிறார், அவருடைய சீஷரை உருவாக்குவதற்கு தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 18 முதல் வாசிங்க. அவருடைய வார்த்தையை பின்பற்றி வரும்படியாக அவர் என்ன பண்ணுகிறார்? இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் என்ன பண்ணுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த பாருங்க, இந்த வார்த்தையில எப்படியாவது அவருடைய ஆழமான நோக்கம், அந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் என்ன, எப்படியாவது மக்களை என்ன செய்யணும், உருவாக்கி அவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு என்னை பின்பற்றி வரும்பொழுது, என் சாட்சியை பின்பற்றி வரும்பொழுது நிச்சயமாக அவங்க மூலமாக என்ன செய்வாங்க, ஆத்துமாக்கள்
ஆதாயப்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணம் அவர்களை இருந்துச்சு. 4 மீனவர்களை இயேசு தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். இரண்டாவது காரியம், முதலாவது கப்பர்நகூமில் அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இரண்டாவது 4 மீனவர்கள் இயேசுவை தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். அவருடைய பேர் குறிப்பிட்டிருக்குது பாருங்களேன். இதுல பேர் குறிப்பிட்டிருக்கிற 4 பேருடைய பேர் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். அந்த பேர் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 4 பேர். முதலாவது இந்த ஊழிய பாதைக்கு அழைக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். அவரை பின்பற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, நான் உங்களை என்ன பண்ணுவேன், மனுஷரை பிடிக்கிறவளாய் ஆக்குவேன். இப்ப நீங்களும் பிரயாசப்படுறது எதுக்காக சொல்லுங்க? மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்ற வேண்டும். நம்ம நினைப்பது உண்டு, நான் கூட நினைத்தது உண்டு, இப்படி நம்மளால முடியும் இல்லை. பரிசுத்த ஆவியானோட பலம் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது, ஜெபிக்கிறவளா நம்ம இருக்கும் பொழுது, நிச்சயமாய் நம்மளோட வார்த்தைக்கு என்ன உண்டு, கனம் உண்டு. நம்ம பேச சாதாரண வார்த்தை தான் இருக்கலாம். அந்த வார்த்தையின் மூலமா என்ன பண்ணுவாங்க, மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அதே கப்பர்நகூமில் அசுத்தாவியை துரத்துகிறார். முதலாவது அவர் பிரசங்கிக்கிறார், அடுத்து சீஷர்களை உருவாக்குகிறார். ஓகே, மார்க் மட்டும் இருக்கு, லூக்கா அதில் குறிப்பிடவில்லை. மார்க் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20. மார்க் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20. லூக்கா அந்த இடத்தை குறிப்பிடவில்லை, சரியா? மூன்றாவது காரியம், இந்த இடத்துல மத்திய குறிப்பிடாத இடத்துல மார்க்கும் லூக்காவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இயேசு இந்த அசுத்த ஆவிகளை துரத்துகிறதை குறித்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 21, 23 28 இந்த வசனத்துல அசுத்த ஆவியை துரத்துகிறதை குறித்து மார்க் குறிப்பிட்டிருக்கிறார், லூக்காவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இதுல ஓகே, லூக்கா 4ஆம் அதிகாரம் 31, லூக்கா 4:31, 33 முதல் 37 வரைக்கும். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஓகே, இது பாருங்க. இதன் மூலமாக அந்த அசுத்த ஆவிகளை துரத்தின் மூலமாக அவருடைய கீர்த்தி, ஏசப்பாவுடைய பேர் அந்த இடத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. முதலாவது பிரசங்கம் மட்டும் இல்ல, அந்த வார்த்தையோட அவர் போகல, அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். அழைத்த பின்பு அவர் செய்கிற காரியம் அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும். அந்த எண்ணம் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் அதிகமாய் காணப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யணும், அசுத்த ஆவி பிடித்திருக்கிற பிள்ளைகளை, மக்களை துரத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், முற்பட வேண்டும். மூன்றாவது காரியமா பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அசுத்த ஆவி மட்டும் இல்ல, அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும். 1, 2, 4வது காரியமாக வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும். முதலாவது இயேசு பிரசங்கித்தல், இரண்டாவது 4 மீனவர்களை இயேசுவின் ஊழியம் அதான் ஃபர்ஸ்ட் ஊழியத்தின் ஆரம்பம் பிரசங்கித்தல். இதுல மத்திய குறிப்பிட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. மத்திய 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், வியாதியஸ்தர்களை குணமாக்கி இங்கேயும் அசுத்தாவி பிடித்த மக்களை வெட்டுவதை குறித்து மத்திய குறிப்பிட்டிருக்கிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 39, லூக்கா 4ஆம் அதிகாரம் 38 முதல் 44, மத்தேயு 4:23. ஆமா, வியாதியஸ்தர்களை குணமாக்குதல் மற்றும் அசுத்தாவி 2 சேர்ந்து. மத்தேயு 4:23. அதே மத்தேயுல இன்னொரு வசனம் கூட இருக்குது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17. இங்க இயேசு என்ன பண்ணுகிறார், பேதுருவின் மாமியை குணமாக்குகிற குறித்து அந்த வார்த்தையில இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
வாசிங்க. இதில் இது எல்லாமே வந்து ஊழியமா இல்லை ஊழிய ஆயத்தமா? எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். இயேசுவின் ஊழியத்தை பார்க்குறீங்களா? இப்போ நம்ம இந்த லைனில் பார்த்துட்டு வரோம். ஆமாம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம் ஊழியமா இல்லை ஊழிய ஆயத்தமா? ஊழியம். அதுக்கு முன்னாடி ஊழிய ஆயத்தை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் வசனம் தான் இருக்கும். ஓகே. சொல்ல வருது புரியுதுதானே உங்களுக்கு? நம்ம இந்த தலைப்பில் பார்த்துட்டு வரோம். நம்ம நூல்கள் நம்ம ஊழியத்தை பார்க்கும்போது பிரித்து பார்க்கலாம். இதில் வந்து இந்த அவுட்லைன் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அறிமுகம்லாம் பார்த்துட்டோம். ஏன் 4 நற்செய்தி நூல்கள் பார்த்தோம். நற்செய்தி நூல்களை எழுதியவர்களை பற்றி கண்ணோட்டம், அந்த 4 பேரை பற்றி கண்ணோட்டம் பார்த்தோம். நற்செய்தி நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம். இயேசுவின் பிறப்பு மற்றும் வாழ்க்கையை பற்றிய வசனங்களை வந்து பார்த்தோம். இதை நம்ம ஏற்கனவே முடிச்சது. உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இதுதான். இப்போ கடந்த ஒரு 2-3 வாரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இயேசுவின் ஊழிய ஆயத்தம் பற்றிய வசனங்களை வந்து பார்க்கணும். நீங்கள் ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால தான் எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு. ஊழியர் வரும்போது இயேசுடைய போதனைகள் ஒத்து பார்க்குறோம். அதில் உண்மைகள் தனியாக, மற்ற போதனைகள் தனியாக ஒத்து பார்க்குறோம். இயேசு செய்த அதிசய அற்புதங்களை தனியாக ஒத்து பார்க்குறோம். 3-4 புத்தகங்கள் இருக்கிற அற்புதங்கள். அப்புறம் மேற்கோள் காட்டப்பட்ட இது வந்து ஊழியத்தில் இல்லை, வசனங்கள், பழைய ஏற்பாடு வசனங்களை ஒத்து பார்க்குறோம். இயேசுவின் பாடுகள் பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்து, இயேசுடைய மரணம் பற்றிய வசனங்களை ஒத்து பார்க்குறோம். இதுதான் நமக்கு அவுட்லைன். இந்த 4 புத்தகத்தை வந்து நம்ம எப்படி ஒத்து பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இது வரைக்கும் 2 வரைக்கும் பார்த்துட்டோம். இயேசுடைய ஊழிய ஆயத்தம் பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தோம். அப்படின்னு அவங்களுக்கு என்ன புரியுது? இயேசுடைய ஊழிய ஆயத்தம் பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன மனசில் தோணுது? நம்ம ஊழியத்துக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு போகலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்கும். பழைய ஏற்பாடு வேற. ஓகே, நிறைய பேர் வேற. நம்ம பிறப்பெல்லாம் தனியாக பார்த்துட்டோம். பிறப்பு சம்மந்தமானதெல்லாம் தனியாக நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 12 வயசு வரைக்கும் உள்ள காரியங்களை பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், 4 வயசு. இயேசுடைய பிறப்புக்கு முந்தைய காரியங்கள், யோவானுடைய பிறப்பு, அப்புறம் இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய வளர்ப்புல 12 வயசு வரைக்கும். 12 வயசை பற்றி ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. ஓகே, ஊழிய ஆயத்துன்னு வரும்போது இதெல்லாம் வரும். சரி, யோவான் அதுதான் நம்ம பார்த்தோம். இயேசுடைய பிறப்பை பார்க்கும்போது யோவானுக்கு அந்த இயேசுக்கு முந்தி யோவான் வர்றாரு, அதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக உங்களுடைய அசைன்மெண்ட்டில் அதெல்லாம் வரணும். எதில் ஆரம்பிப்பீங்க? இயேசுடைய பிறப்பை பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இல்லைங்க, இங்கே பார்த்தது நம்ம ஏற்கனவே பார்த்தது 4 புத்தகத்தை ஒத்து பார்க்கறது தான். இங்கே 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் எதில் ஆரம்பிப்போம்? இயேசுடைய பிறப்பை பற்றி பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தவங்க, நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன், வந்தவங்க சொல்லலாம். ஓகே, முதல்ல எதில் ஆரம்பிப்போம் அப்படின்னா ஜீனியாலஜியில் ஆரம்பிப்போம். அதுக்கு பேர் வந்து வம்ச வரலாறு. ஸோ வம்ச வரலாறில் வந்து மத்தேயு எழுதும்போது ஆபிரகாம்லேருந்து இயேசு வரைக்கும் எழுதுவார். லூக்கா எழுதும்போது யார்லேருந்து யார் வரைக்கும் எழுதுறாரு? இயேசு டு ஆதாம் வரைக்கும் எழுதும். சரி, வம்ச வரலாறுல ஒத்து பார்ப்போம். அதில் வந்து மத்தேயு ஏன் எழுதினாரு, லூக்கா ஏன் எழுதினாரு. அடுத்தது என்ன வரும்? ஞாபகம் இருக்குதா? நம்ம ஏற்கனவே பார்த்தது. நீங்களாம் வரலன்னு நினைக்கிறேன் அந்த வாரத்தில். வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக வரும். யாருக்கு காட்சி அளித்தார்? ஓகே ஓகே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். தூதர்கள் மூலம் காட்சி அளித்ததுன்னா மத்தேயுல வந்து யோசேப்புக்கு காட்சி அளித்திருப்பாரு. சரி, லூக்கால வந்து நம்ம அதெல்லாம் டைப் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம அந்த வீடியோ பார்த்து தான் நானே டைப் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோவில் வந்து வரிசையாக நம்ம பேசிப்போம். ஓகே ஓகே, தூதர் வந்து முதல்ல யாருக்கு காட்சி அளிக்கிறார்? யோசேப் தான் ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் மரியாள், அப்புறம் மேய்ப்பர்கள், அப்புறம் இந்த வரிசையில் நீங்கள் பார்க்கணும். இந்த ஆக்சுவலாக இந்த அசைன்மெண்ட்டில் வந்து இந்த வரிசையாக எழுதணும். நீங்கள் ஒன்று முதல்ல வந்து மரியாள், ரெண்டாவது யோசேப்பு. ஓகே, ரெண்டாவது யோசேப்பு. மரியாதை காட்சி வந்து என்ன சொல்கிறாரு?
சரி, நம்ம இதை பேசிட்டு தான் நம்ம அடுத்ததுக்குள்ள போகிறது நல்லா இருக்கும். சில பேர் வரல. ஸோ மரியாளுக்கு இப்போ தூதருடைய காட்சி அம்சம் இல்லை. சொல்கிறாரு இல்லைங்களா, இப்படி ஒருத்தர் வருவாருன்னு. சரி, அது சொல்லலாமா? இது வந்து நம்ம மேற்கோள் காட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஒத்து பார்க்கும்போது அதில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து யாராவது எழுதி வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, முதல்ல வம்ச வரலாறு பார்த்தோம். மத்திய வந்து ஆபிரகாம் முதல் இயேசு வரை எழுதுறாரு. மார்க்கு வந்து வம்ச வரலாறு எழுதலை. அப்புறம் லூக்கா வந்து இயேசு முதல் ஆதாம் வரைக்கும் எழுதுறாரு. யோவான் வந்து வம்ச வரலாறு எழுதுறாரு. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்து இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள்னு பார்க்கணும். டைப் பண்ணியிருக்கிறேன், பரவாயில்ல. நீதிமொழியில் ஒரு வார்த்தை குழந்தையே இருந்தார் அப்படின்னு, அது நம்ம அதெல்லாம் பழைய ஏற்பாடு ஒத்து பார்க்கும்போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்களில் வந்து ஸ்நானங்களுடைய யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு அது லூக்கா மட்டும்தான் எழுதுறாரு. வேற யாரும் எழுதியிருக்காங்களா? இல்லை. அப்புறம் இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்களில் பிறக்கும் இடம் பற்றியது. இப்போ மத்திய இங்கே தீர்க்க தரிசனம், மத்திய தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்தி எழுதுறாரு. லூக்கா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி முக்கியப்படுத்துறது. இதில் எதை பார்க்குறோன்னா பெத்லகேம். இவங்க 2 பேரும் அதை எழுதுறாங்க, ஆனால் நோக்கம் வேறு. சரி, நம்ம இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 புத்தகத்தில் வந்து ஏன் யார் எழுதியிருக்கிறா, யார் எழுதலை, ஏன் அப்படி எழுதியிருக்கிறாரு, ஏன் இப்படி எழுதியிருக்கிறாருன்றது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இயேசு பிறக்கும் இடம் பெத்லகேம். அதை பற்றி வந்து மத்திய எழுதும்போது தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்தி எழுதுறாரு, இங்கே தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. ஆனால் லூக்கா எழுதும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அங்கே போகிறாங்க அப்படின்றத முக்கியப்படுத்தி எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்களில் வந்து தூதனுடைய சந்திப்பு தான் இங்கே வருது, 3வது. இதெல்லாம் நீங்கள் வரிசையாக கொண்டு வரணும், கோர்வையாக கொண்டு வரணும். தூதனுடைய சந்திப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிச்சயம் பண்ண காலகட்டத்தில் கற்பமான மரியாதை சந்திப்பில் அவளை விட. ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோசேப்பு தான் முதல்ல காட்சியளிக்கிறாரா, மரியாதையா. அப்போ நம்ம அந்த பிறப்பதற்கு முன்பு அதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். தூதனுடைய சந்திப்பில் வந்து இப்போ வந்து மரியாதைக்கு காட்சி அளிக்கிறது முதல்ல வரணும். வேற யாருக்கு? அதுக்கப்புறம் தான் யோசிப்பில்லை. அந்த வசனம் இதில் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அதை முடிச்சிடலாம். 1:18 போட்டுக்கோம். அதை வந்து யோசேப்புக்கு. ஓகே, ஒன்று 26. இப்போ எது முதல்ல நடந்திருக்கும்? தூதருடைய சந்திப்பு மரியாதை தான் வந்திருக்கும். அப்போ நம்ம இது மேலே கொண்டு வரணும். அந்த வரிசையில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லூக்கா கொண்டு வந்துடும். நம்ம இன்னும் இப்போ தூதருடைய சந்திப்பில் வந்து சிலதை விட்டுட்டோம். வேற எங்கெல்லாம் தூதன் சந்திக்கிறாரு? அது பிறந்ததுக்கு அப்புறம், இயேசு பிறந்ததுக்கு அப்புறம். இது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி தூதர்கள் யாரை எங்கெங்க சந்திக்கிறாங்க? அந்த எலிசபெத் அவங்க 6 மாசம் முன்னாடி கருதுக்கிறாங்க. ஆமா, அப்ப அங்க போய் ஒரு மேற்கோள் காட்டுறதா இருக்கு. அதனால மரியாதைக்கு உறுதிப்படுது. ஓகே, அங்கேயே எனக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்தார். அப்போ யாரை சந்திக்கிறாங்க? தூதர் எலிசபெத்தில் தூதர் சந்திக்கிறாரா? அதுதான் வரணும். இப்போ சகரியாவை அந்த தூதர் சந்திக்கிறது தான் முதல் சந்திப்பு. அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நடக்குது. சகரியா அது எங்கே நடக்குது? இது நம்ம அதை விட்டுட்டோம். சகரியாவை சந்தித்த தூதன் இந்த வசனம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நம்ம போட்டலாம். இது வந்து 4ல் எதில் இருக்குன்னு தெரியல. நம்ம வரிசையை யோசிச்சு பார்க்குறோம். லூக்கா 1:5-25.
சகரியாவை சந்தித்த தூதன். இப்போ தூதன் சந்திப்பில் வந்து முதல்ல சகரியா சந்திக்கிறாரு. எதுக்காக சந்திக்கிறாரு? எலிசபெத் பெருத்தெடுப்பு. ஓகே, யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்றாங்க. ஓகே, அடுத்த சந்திப்பு யாருக்கு நடக்குது? எலிசபெத்தா மரியாளா? மரியாள் தான். ஸோ அது வந்து நமக்கு தூதன் மரியாதை சந்தித்தது வந்து லூக்கா 1:26 வருது. ஓகே, அடுத்த சந்திப்பு யோசேப். வேற ஏதாவது தூதர்களுடைய சந்திப்பு இருக்குது? அதுதான் 3 தான். முதல்ல பார்த்தீங்கன்னா சகரியா யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்றதுக்காக, ரெண்டாவது வந்து மரியாள் இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்றதுக்காக, மூணாவது வந்து யோசேப்பு. யோசேப்பை ஏன் தூதன் சந்திக்கணும்? ஆமாம், மரியாதை விட்டுட்டு போகிறதுக்காக அவர் யோசிக்கிறார். நிச்சயம் பண்ணியிருக்குது, மரியாதை டைவர்ஸ் பண்ணிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்காக தூதர் சந்திக்கிறார். இதெல்லாம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவம் சொல்லி பார்க்குறோம். வேறு சந்திப்பு எதாவது இருக்குதா? விட்டுருக்கமா? இப்போ சகரியாவை தூதன் சந்தித்தது வந்து லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறார். மற்ற எழுதியிருக்கிறாரா? இல்லை இல்லை. இல்லை. மார்க்கு இல்லை, யோவான் இல்லை. மரியாதை சந்திக்கிறது வந்து லூக்கா மட்டும் எழுதியிருக்கிறாரு. வேற யாரும் எழுதியிருக்காங்களா? மற்ற எழுதியிருக்கிறாரா? இல்லை. யோசேப்பை சந்திக்கிறத மத்திய மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம ஒத்து பார்க்குறோம். நாளை சேர்த்து ஒத்து பார்க்கும்போது நம்ம கோர்வையாக நமக்கு அந்த சம்பவங்கள் வந்து பார்க்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இயேசு பிறந்தவுடன் நடந்த சம்பவங்கள், அதில் தான் வந்து தூதர்கள் மெய்ப்பரை சந்திக்கிறத பார்க்குறோம். பிறந்த உடனே நம்ம இதை ஏற்கனவே பேசினோம். பிறந்த உடனே முதல்ல யாரை சந்திச்சிருப்பாரு? ஞானிகளையா தூதர்களையா? ஏன் ஞானிகளை இல்லை தூதர்களை சந்திச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போம். கடந்த வாரத்தில் நம்ம பேசணும். இயேசு வந்து பெத்லகேம் போய் பிறந்துட்டாரு. பிறந்தவுடன் நடந்த சம்பவங்கள் பார்க்கணும். நம்ம தூதர்கள் சந்திப்பு 3 சந்திப்பு பிறப்பதற்கு முன்பு. இது வந்து இயேசு பிறந்தவுடன் தூதர்களுடைய சந்திப்புன்னு சொல்லி பார்க்கணும். அதில் வந்து ஞானிகளை சந்திக்கிறாங்க. இல்லை, பிறந்தவுடன் நடந்த சம்பவம் தூதர் சந்திப்பு கிடையாது. மேய்ப்பர்கள் வந்து தூதர்கள் சொல்கிறாங்க. ஞானிகளை வந்து தூதர்கள் சந்திக்கிறாங்களா? இல்லை. ஓகே, மேய்ப்பர்களை வந்து ஏன் சந்திக்கிறான்? அது நம்ம வந்து வரிசையாக கொண்டு வரும்போது அது மேலே கொண்டு வந்தோம். இப்போ மேய்ப்பர்கள் சந்திப்பு வந்து லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு, மற்ற யாரும் எழுதலை. மேய்ப்பர்கள்ட்ட போய் தூதர்கள் போய் பேசுகிறாரு. ஞாபகம் இருக்குதா நம்ம பார்த்தது? அப்புறம் ஞானிகள் வந்து இயேசுவை சந்திக்கிறாங்க. இதில் எது முதல்ல நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பேசணும். மேய்ப்பர்கள் ஏன் முதல்ல நடந்திருக்கும் அப்படின்னு பேசணும். அவர்கள் தான் முதல்ல ஞானியெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த கொள்றதுக்கு போயிடுவாங்க. அவங்க எகிப்துக்கு போயிடுவாங்க. ஓகே. அதனால மெய்ப்பர்கள் முதல்ல சந்திச்சு முதல்ல அந்த நட்சத்திரத்தை அடையாளம் அவங்க தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பெத்லகேம் பக்கத்தில் உள்ள இடங்களில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க தான் முதல்ல போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். அது லூக்கா எழுதியிருக்கிறாங்க. மேய்ப்பர்கள் மட்டும் இல்லையே, நாள் பார்க்கிறவர்கள், சாஸ்திரிகள், அதுதான் நம்ம அடுத்து பார்க்குறோம். இப்போ மேய்ப்பரை பற்றி லூக்கா எழுதியிருக்கிறாரு. இந்த ஞானிகளை பற்றி, இந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறவங்க தான் ஞானிகள். அவங்கள பற்றி மத்திய எழுதியிருக்கிறாரு. இவங்க 2 பேரில் யார் முதல்ல சந்திச்சிருப்பா அப்படின்றத நம்ம பேசி. இவங்க ஒரு கூட்டமாக வந்துருக்கலாம். மேய்ப்பர்கள், ஞானிகள், நாள் பார்க்கிறவங்க 3 பேரும் ஒன்றா வந்துருக்கலாம். இப்போ நாள் பார்க்குறவங்க ஞானிகள்லாம் வித்தியாசம் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? ஜோசியக்காரங்க, இவங்க வந்து நட்சத்திரத்தை வச்சு இப்போ இந்த கோள்களை வச்சு கணிக்கிறாங்கல்ல, அவங்க தான். இவங்க வந்து ஞானிகள். அவங்க ஜோசியக்காரங்களாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு டாப் லெவல் ஒரு ஆள். ஜோசியக்காரங்களே டாப் லெவல் வச்சுக்கலாம். மாணவியல் ஆராய்ச்சி, ஆமாம். அது ஒரு டவுட் அவங்க அதுக்கு இருக்காங்க. முன்னாடி தூரத்தில் தான் இருக்காங்க. அவங்க ஞானிகள் அதுக்கு முன்னாடியே ராஜாவை சந்திச்சுட்டு தானே வருவாங்க. இல்லை, இவங்க ஒரு கேங்கா தான், கேங்கா வந்திருக்கோம். ஆமாம், அவங்க வந்து இவங்க 3 பேரும் ஒரு கேங்கா வந்திருக்காங்க. நேரா ராஜா கிட்ட போறாங்க. யார் 3 பேர்? அந்த சந்தேகத்தை தெரியலாம். மேய்ப்பர்கள், ஞானிகள், மானசாஸ்திரிகள். மேய்ப்பர்கள் வந்து
இல்லை அவங்க இங்கே ராஜா கிட்ட போகிறாங்க. இல்ல அப்போ ஆனா சாஸ்திரிகளும் மானசாஸ்திரிகளும் ராஜாவை சந்திச்சாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்லுங்கன்றாங்க. ஆனா அவங்க போய் வணங்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு இவங்க ஒன்றா போகிறாங்களா தனித்தனியாக போகிறாங்களா? அதான் ஒண்ணு ஒரு கேங்கா போயிருக்கணும் தான் பார்த்தேன். இல்லை கேங்கா போகிறதுக்கு வாய்ப்பு முதல்ல இல்லை. ஞானிகள் போயிருப்பாங்க, அப்புறம் பக்கத்துலயே மேய்ப்பர்கள் இருந்தனால உடனே வந்துட்டாங்க. இதுதான் நம்ம போன வாரத்தில் பேசும்போது நம்ம பேசணும். இந்த மேய்ப்பர்கள் வந்து பெத்லகேம் பக்கத்துலேயே இருக்கிறவங்க. இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க உடனடியாக. ஆக்சுவலாக வந்து இப்போ இயேசு பிறந்துட்டாரு. பிறந்த உடனே அந்த சந்தோஷத்தில் தூதர்கள் வந்து மேய்ப்பர்கள் வந்து காவல் காத்துட்ருக்காங்க நைட் நேரத்துக்கு. உடனடியாக நடக்கிற சம்பவம் இது. மேய்ப்பர்கள்ட்ட வந்து தூதர்கள் சந்திச்சோன்னு இந்த மாதிரி பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு வணங்கிட்டு வர்றாங்க. இது வந்து முதல்ல நடக்கிற சம்பவம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஞானிகள் எங்கேருந்து வர்றாங்கன்னா இவங்க தூரத்துலேருந்து வராங்க. இவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னு தெரியல, எந்த நாட்டிலேருந்து வர்றாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்தது. அதை வாசித்துருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-12 வரைக்கும் இருக்குது ஞானிகள் சந்திப்பு. ஞானிகள் சந்திப்பு வந்து லூக்கா மத்தேயு எழுதுறாரு, லூக்கா எழுதுற, மற்ற யாரும் எழுதலை. ஆனால் மேய்ப்பர்கள் சந்திப்பை லூக்கா தான் எழுதுறாரு. அதனால தான் நம்ம அதை வந்து கோர்த்து பார்க்குறோம். அதற்கு அவர்கள் ம் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். ம் அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவின் பசுக்களுக்கு சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு இடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ம் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை கண்டுகொள்ளும்படி எனக்கு அறியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து சரி, இந்த ஞானிகள் எங்கேருந்து வர்றாங்கன்னு எதாவது எப்படி இருக்குதா? கிழக்கு தேசம். கிழக்கு தேசம் போட்டிருக்காங்க. எந்த நாடுன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கணும், எருசலேம் வந்து யூதேயாவுடைய தலைநகர். பெத்லகேம் எங்கே இருக்குது? எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் எவ்வளோ தூரம் நம்ம பார்த்த ஏற்கனவே ஞாபகம் இருக்குதா? ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். 11 கிலோமீட்டர்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இவங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல இந்த ஞானிகள். ஆக்சுவலாக பெத்லகேம் இங்கே இருக்குது, இது எருசலேம் இல்லை. பெருசாக்கணுமா போதுமா? இப்போ இது ஜெருசலேம், இதுதான் எருசலேம், இது வந்து பெத்லகேம். இப்போ ரெண்டு கடையில் வந்து ஒரு 11 கிலோமீட்டர் தான் தூரம். இந்த ஞானிகள் வந்து எங்கேருந்து வராங்க? அவங்க கிழக்கு தேசம்னு சொல்லி மென்ஷன் ம். ஆக்சுவலாக இப்போ 2000 வருஷம் முன்னாடி வானவியல் சாஸ்திரப்படி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிழக்காசியாவில் இருக்கிறவங்க. அது வந்து நான் பார்த்தவரில் கிழக்கேசியாவில் தான் இந்த சொல்லாடல்களும் இருந்துச்சு. இப்போ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கணிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. கிரேக்க அறிஞர்கள்லாம் பிறப்பு தான் வந்தாங்க. அப்போ வந்து கிழக்கு நாடு என்பது கிழக்கு ஏசியா. கிழக்கு ஏசியாவில் பார்த்தா கடைசி பார்த்தா தமிழ்நாடு இந்த சைடு தான் வருது, இந்தியாவோட கிழக்கு தான் வருது. இதை விட இன்னும் கிழக்கு போனோம்னா நியூசிலாந்து தான் வரும். ஏன்னா சூரியன் ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து யூதேயாவும் கிடையாது, கலிலேயாவும் கிடையாது. இது வந்து யூதேய மாநிலம். இன்னொரு வசனத்துல அது சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ராஜா கிட்ட வந்து அவங்க திருப்பி சொல்லல. அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டு முடிஞ்சு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் வந்து போன பாதையில வரல, வேற ஒரு பாதையில வந்து 2 ஆண்டு பயணம் ஆயிடுச்சு. அதுதான் மாச கணக்கு, இது வருஷ கணக்காகுது. அவங்களுடைய பயணம் வந்து வேற எங்கேயோ இருந்து இங்கே வராங்க. எங்க ஃபர்ஸ்ட் கிழக்கேசியா அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகம் வானவியல் சாஸ்திரம் அறிஞ்சவங்க வந்து தமிழர்களாக தான் இருக்கணும். ஓகே, அந்த அளவுக்கு போக வேண்டாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. இப்போ மேய்ப்பர்கள் எங்கே இருந்திருப்பாங்க? மேய்ப்பர்கள் எங்கே இருந்திருப்பாங்க? இதுதான் மேப் ரொம்ப முக்கியம். இது பெத்லகேம்.
இது பெத்லகேம், இது வந்து எருசலேம். மேய்ப்பர்கள் எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க? இந்த பார்க் இருக்கலாம். ஃபாரஸ்ட். நிச்சயம் கண்டுபிடிச்சிட்டா ஃபாரஸ்ட். ஆனால் இந்த பெத்லகேமை சுற்றி வந்து மேய்க்கிற இடம் இருக்குது. பொதுவாக வந்து அவங்க நகரம் தனியாக இருக்கும், விவசாய இடங்கள் தனியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம கேரளா மாதிரியே இல்லை, நம்ம ஊரில் மாதிரி இருக்காது. பிளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஊரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், விவசாய இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பெத்லகேம்ன்ற நகரத்தை சுற்றி இருக்கிறது தான் மேய்க்கிற இடம். ஸோ இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, ஆடு மேய்க்கிறவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. ஒருவேளை ரிஜெக்ட் சொன்ன மாதிரி இந்த பச்சையாக இருக்கிற இடங்கள் எங்கேயாவது ஆடு மேய்ச்சிட்டு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. நதிக்கரை நதியோரமாக இருக்கு. ஸோ அவங்க சந்திக்கிறாங்க, இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து நாட்கணக்கிலலாம் போகல, ஒருவேளை ஒரு நாளில் போயிருக்கலாம், அல்லது பாதி நாளில் போயிருக்கலாம், அது ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிருக்கலாம், பெத்லகேம் போய் பார்த்துக்கலாம். ஆனால் ஞானிகள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க வந்து வர வேண்டியது பெத்லகேமுக்கு வரணும், ஆனால் நேராக எருசலேம் போயிடறாங்க. ஏன் போகிறாங்க? வந்து ராஜா வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்றது தான் அவங்க கணிப்பு. நட்சத்திரங்களை வச்சு கணிக்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு ராஜா பிறப்பை காட்டுது, புதுசாக ஒரு நட்சத்திரம் வருது, ஒரு ராஜா பிறந்திருக்கிறான்னு காட்டுது. அதனால் அவங்க கணக்குப்படி இங்கே போகிறாங்க. நேராக எருசலேம்னு தான் அந்த ராஜா பிறந்திருக்கணும், ராஜாவுடைய பிள்ளைனா எருசலேம் தான் பிறந்திருக்கணும், அங்கே போகிறாங்க. ஸோ இங்கே தான் அவர் இருக்கிறார், ஏரோது இருக்கிறார். அங்கே போனது வந்து இவங்க வந்து மாதக்கணக்கான பயணங்களில் இங்கே வர்றாங்க. அப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம தப்பாக வந்துட்டோன்றாங்க. ராஜாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த நட்சத்திரம் திரும்ப அவங்களுக்கு தெரியுது. அது அப்படியே பெத்லகேம் கூட்டிகிட்டு வரும். ஸோ பெத்லகேம் வந்துட்டு அவங்க வந்து காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வணங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. சாம்பிராணி போட்டாங்கன்னு. ஆமாம், அதனால தான் நான் பேசுகிறேன். ஏன்னா யூதர்களே சாம்பிராணி இருக்குது, பழைய ஏற்பாடு உள்ள சாம்பிராணி இருக்குது, புகைப்படங்கள் அங்கே இருக்குது. ஆனால் இந்தியா இருக்கலாம். ஆனால் இந்த ஞானிகள் யாருன்றது இன்னும் கிலோமீட்டர் கிழக்கு தேசம் 2 மட்டும் கனெக்ட் பண்ணணும். 2 வருஷம் பயணம் கிழக்கு தேசம். அதனால இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, தூரத்துலேருந்து வந்து எருசலேம் போகிறாங்க, திரும்ப பெத்லகேம் வர்றாங்க. இங்கே வந்து ஞானிகளுக்கு வந்து தூதர்களுடைய காட்சியை பற்றி பார்த்தோம். தூதர்கள் காட்சி அளிக்கிறாரா இல்லையா? அவங்க ஆக்சுவலி நட்சத்திரம் கணிச்சு தான் வர்றாங்க. சரி, வர்றது எருசலேம் வர்றாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, அங்கே இல்லை. அப்போ அவர் இங்கே இருக்கிற ராஜா வந்து அங்கே உள்ள ஞானிகள்லாம் கூப்பிட்டு யார் எங்கே பிறந்திருப்பான்னு கேட்கும்போது தான் அவங்க வேறு கணக்கு அவங்க யோசித்து பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே போயிடுறாங்க, இவங்க இங்கே போகிறாங்க. ஆனால் இங்கே போன இடத்துல வந்து தூதர்கள் ஞானிகளை சந்திப்பாங்க. அதை விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். நட்சத்திரம் வழிகாட்டுது அப்படின்னு. ஆனால் கனவுல தான் அவங்க வந்து கனவுல எச்சரிக்கப்பட்டாங்களா? அந்த வசனத்தை வாசனை ஞானிகளுக்கு வந்து தூதர்கள் காட்சி அளிக்கிறாங்களா? கனவுல எச்சரிக்கப்படுறாங்க. கனவுல எச்சரிக்கப்பட்டு அவங்க திருப்பி அதை பார்த்துக்கலாம். அந்த வசனத்தை பார்த்துங்க. ஞானிகளை வந்து நீங்க திரும்ப ஏரோது ராஜாட்ட போக வேண்டாம், எருசலேம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து தூதர்களா அது கனவா? அந்த வசனத்தை எடுத்துங்க பார்க்கலாம். கனவுனாலும் நம்ம இன்று அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு. ஓகே, சொப்பனத்தினால் எச்சரிக்கப்பட்டோம். அது அந்த வசனத்தை நம்ம அந்த லைன்ல கொண்டு வரணும். 2:12. ஓகே, இந்த லைன்ல நம்ம எங்க போடலாம்னு பார்த்துக்கோங்க. இயேசு பிறந்தவுடன் நடந்த சம்பவங்கள். ஸோ இந்த லைன்ல நம்ம பார்த்தோம். 8ஆவது நாள் விருத்த சேதனம். இயேசு பிறந்தவுடன் நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்கள் சந்திப்பு, 2வது ஞானிகள் சந்திப்பு. ஞானிகள் சந்திப்பு 2வது வருமா இல்லையா நமக்கு சந்தேகம் இப்போ. அப்புறம் 8ஆவது நாள் விருத்த சேதனம். அது எப்படி நடந்துச்சு, எங்க நடந்திருக்கும் அதே நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ வந்து 8ஆவது நாள் விருத்த சேதனம் வந்து பெத்லகேம்ல நடந்திருக்குமா, எருசலேம்ல நடந்திருக்குமா? அதை நம்ம பேசணும், ஞாபகம் இருக்குதா? அந்த வார்த்தையில் பேசுனது ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வேறு பேஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. வீட்டில் தான் நடந்திருக்கணும். எதை வச்சு சொல்கிறோம்? எதை வச்சு சொல்கிறோம்? பெத்லகேம்ல நடந்திருக்கணும் விருத்த சேதனம். இயேசுக்கு வந்து 8ஆவது நாள் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அது வந்து தேவாலயத்தில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெத்லகேம்ல தான் நடந்துக்கணும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்? ஆபிரகாமின் பிரமாணத்தின்படி, மோசேயின் பிரமாணத்தின்படியும்
இல்லை போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தவங்ககிட்ட இதை பேசும்போது உங்களுக்கு மறந்துச்சு இல்லை? ஏன் நடந்திருக்கும் இந்த இவங்க வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இவங்க தீட்டு, குழந்தை தீட்டு, மரியாதை தீட்டு, எத்தனை நாளில் தீட்டு கிடைக்க முடியும்? அது நம்ம பார்த்தோம். அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு இல்லை, 8 நாள் 33 நாள் கழித்து தான் தீட்டு கிடைக்க முடியும். ஒரு ஆண் பிறந்தா 33 நாள் தீட்டு, ஒரு பெண் பிறந்தா 66 நாள் தீட்டு. அதெல்லாம் பார்த்தோம், மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது 8வது நாள் வந்து தீட்டோடு இருக்கிறாங்க, குழந்தையும் தீட்டு, தாயும் தீட்டு. அதனால் கோயிலுக்கு போக முடியாது. அது வந்து 33 நாள் கழித்து தான் அங்கே போக முடியும். புரியுதா இப்போ? அதனால் விருத்த சேதனை வந்து இங்கே தான் நடந்திருக்கோம், பெத்லகேமில் தான் நடந்திருக்கோம். எருசலேமுக்கு வந்து 33 நாள் கழித்து போகிறாங்க. அதை நம்ம அடுத்த சம்பவமாக பார்க்குறோம். அங்கே போனால் என்ன நடக்குது வந்து லூக்கா 2:25 இதெல்லாம் நீங்கள் வரிசையாக யோசித்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். இயேசு பிறந்தவுடன் நடந்த சம்பவத்தில் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு காணிக்கை கொண்டு போகிறாங்க. புறா குஞ்சுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? ஞாபகம் இருக்குதா? மரியாதை, யோசேப்பு இயேசு தூக்கிட்டு போகிறாங்க. ஒருவேளை 33 நாள் 34 நாள் குழந்தையா இருக்கலாம். ஏன் போகிறாங்க? எதுக்காக போகிறாங்க? இங்கே தான் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறாங்க. ஒன்று தீட்டு சுத்திகரிப்புக்காக போகணும், இன்னொன்று தலைப்பிள்ளையாக பிறந்துச்சுன்னா அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். ஸோ இந்த காரியத்துக்காக அவங்க 33 நாள் கழித்து இங்கே பெத்லகேம்லேருந்து இங்கே எருசலேம் போகிறாங்க. அங்கே போன இடத்துல யார் யாரை சந்திக்கிறாங்க? ஆமாம், சிமியோன் சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் விதவை சந்திக்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வந்து லூக்கா எழுதியிருக்கிறாரு, சில சம்பவம் மத்திய எழுதியிருக்கிறாரு. இந்த வசனங்கள்லாம் நீங்கள் அசைன்மெண்ட்குள்ளே கொண்டு வரணும். ஒருவேளை இதுக்கு அப்புறம் தான் சாஸ்திரிகள் வந்து சந்திச்சிருக்காங்க, ஞானிகள். இந்த 40 நாள் முடியுது பாருங்க, அதுக்கப்புறம் தான் ஞானிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அவங்க பெத்லகேமுக்கும் எருசலேம் கடையில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை வந்து நான் கீழே கொண்டு வரேன், ஞானிகள் சந்திக்கலாம். குழந்தைகளை கண்டு சாஸ்திராங்கமாய் படிந்து அப்படின்னு அந்த இடத்துல படிந்து அப்படின்ற வார்த்தை வந்து ஏன்னா அதுக்கப்புறம் நட்சத்திரம் மறைஞ்சிருக்குங்க. ஆமாம், அவங்க கணிப்பு வேற. அவங்க வந்து அந்த நட்சத்திரம் வர அது அவங்களுடைய கணக்கே வேற. அவங்க எப்படி கணிக்கப்பட்டு வராங்கன்னு தெரியல. நட்சத்திரம் வந்து எங்களுக்கு வழிகாட்டுச்சு, அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லி நட்சத்திரம் காணிக்கும். ஸோ குழந்தை பிறக்கிற இடத்த வர அந்த காணிச்சு, அப்புறம் 40 நாள் அது காணிச்சிருக்குமா? இதுதான் வந்து இப்போ வந்து குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனே அவங்க புறப்படுறாங்க. இப்போ வந்து பிறந்த அன்னைக்கு தான் வந்து நட்சத்திரம் பார்த்துருப்பாங்களா இருக்கும். அவங்க எங்கேருந்து வராங்க? ஆனால் அவங்க நட்சத்திரம் வழிகாட்டி தான் வந்தோம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ட்ராவல். இப்போ வந்து அந்த நட்சத்திரம் மறைஞ்சிருக்குமா 40 நாளில்? வழிக குழந்தை பிறக்கிறதுக்கு நட்சத்திரம் இருக்கு, குழந்தை பிறந்த நட்சத்திரம் போயிடுச்சு. எப்படி உங்களுடைய சந்தேகம்? அது ஒரு பழைய ஒரு வசனம் கூட இருக்குன்னு இருக்கு, ஒரு நட்சத்திர அடையாளமாக வச்சு பழைய பாட்டில். ஆமாம், ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி ஒரு நட்சத்திரம் முடிக்கும். இப்போ வந்து ஒருத்தர் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் உதிக்குது, புதுசாக ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இது வந்து ராஜ நட்சத்திரம், இது வந்து சாதாரண நட்சத்திரம் கிடையாது. இதுக்கு நீங்கள் நட்சத்திரத்துக்கும் மனுஷங்களுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்குமே நட்சத்திரம் இருக்குது தான் செய்யும். நாங்கள் பிறக்கும் போதும் நம்ம பிறக்கும் போது நட்சத்திரம் இருக்குது, நமக்கும் நட்சத்திரம் இருக்குது. அது வந்து சாதாரண நட்சத்திரம் அது இருக்கா? இருக்குது. எந்த அது வந்து வெளிப்படையாக இல்லை, மறைமுகமாக இருக்குது. வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், நீ போய் வானத்து நட்சத்திரத்தை எண்ணி பாருப்பாரு, இது மாதிரி உனக்கு சந்ததியை பெருக்கு பண்ணுன்னு வரும். இது ஒரு அடையாளம். நம்ம எல்லாருக்குமே நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சந்ததியை இந்துக்களும் அதான் நான் நம்புறாங்க. இந்துக்களும் அதான் நான் நம்புறாங்க. இந்துக்கள் நம்பலாம், ஆனால் அதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அந்த 4 நட்சத்திரம் பார்க்கக்கூடாது. நமக்கு அந்த கணிப்பு நமக்கு வந்து தவறானது. இது வந்து வேற ஒரு ஞானிகள் வந்து பண்ணுறாங்கன்னா இது வந்து பைபிள் ஒத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது, அவங்க கணக்குப்படி வர்றாங்க. ஆக்சுவலாக அது ஒரு சயின்ஸ் தான், இது வந்து மதமாக்கப்பட்டுருச்சு. பட் நம்ம அது நம்ம தேவை. ஓகே, முதல்ல வந்து இந்த நட்சத்திரம் மனுஷங்களுக்கு இருக்குதா இல்லையா? எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குதா இல்லையா? அந்த கேள்வியை பார்த்துக்கலாம், அது பதில் பார்த்துக்கலாம். எத்தனை பேர் இது ஒத்துக்கிறீங்க எனக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி? இருக்குது. ஓகே, இது வந்து அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்குரிய நட்சத்திரங்கள் பார்க்கணும். இது புதிய ஏற்பாட்டில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் இருக்குது. அது எதை குறிக்கிறது?
இதே இந்த நட்சத்திரங்கள் வந்து நமக்கும் பொருந்தும். இந்த தூதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, 33 கோடி தூதர்கள்னு சொல்கிறாங்கல்ல இந்துக்கள். அப்புறம் மற்ற நம்ம இதில் வந்து கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் நட்சத்திரம் இருக்குது. அப்படின்னா சாத்தானுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அவனுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் இருக்குது. ஸோ தூதர்களுக்கும் நட்சத்திரத்துக்கு கனெக்ஷன் இருக்குது, மனுஷங்களுக்கும் நட்சத்திரத்துக்கு கனெக்ஷன் இருக்குது. இது ஒத்துக்கிறீங்க இல்லையா? இதில் குழப்பம் தான் இருக்குதா? புரியல நான் சொல்றது புரியுதா? இப்போ வந்து கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க, அதில் நல்ல தூதர்கள் இருக்கிறாங்க. பேய்கள் எதை குறிக்குது அப்படின்னா விழுந்து போன தூதர்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கும் நட்சத்திரம் கனெக்ஷன் இருக்குது, நமக்கும் நட்சத்திரம் இருக்குது. இப்போ கொடுத்த வாக்குது ஒரு நட்சத்திரம் ஒரு பெருகப்படுங்க, இன்னொரு மணலை போல அது வந்து ஒரு அடையாளமாக கொடுக்குது. அப்போ நட்சத்திரம் அப்படின்னா கிறிஸ்டின்ஸு, மணல் தான் முஸ்லீம்ஸ் தான். இந்த 2 கோடு அப்படி தான் கொடுக்குறாரு. பாலைவன தேசம் ஃபுல்லாக முஸ்லீம்ஸாக கிறிஸ்டின்ஸுன்னு பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கும் வரணும் நட்சத்திரம், அவங்களுக்கு வரணுன்றது அது வந்து மணல் கணக்கில் வந்துடும், நட்சத்திரம் கணக்கில் வராது. அதுதான் நான் வந்து இப்போ இந்த நட்சத்திரம் யார் குறிக்குது அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளே பிறக்கிறவங்களுக்கு. ஆபிரகாம் பார்த்து நட்சத்திரங்கள் வந்து உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுன்றது வந்து இதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, பிதா குமாரன் இயேசுக்குள்ளாக சேர்றவங்க எல்லாருமே நட்சத்திரமாக இருப்பாங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு ஒத்திருப்போம், நட்சத்திரத்துக்குரிய மகிமைக்கு ஒத்திருப்போம்ன்றெல்லாம் வரும். இது வந்து மறுபடி பிறந்தவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த மகிமை நட்சத்திரமாக இருக்குது. இப்போ வந்து தூதர்கள் விழுந்து போன தூதர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் விழுந்து போன நட்சத்திரத்துக்கு சமம். இப்போ நட்சத்திரங்கள் விழுங்குறது பார்ப்பீங்க நீங்கள், அது எதை குறிக்குது அப்படின்னா அவங்க தேவனோடு இருக்கிற வரைக்கும் அவங்க நட்சத்திரம், தேவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவங்க விழுந்து போன தூதர்கள்னு சொல்லி பார்க்கணும். இதே மாதிரி ஊழியக்காரங்களும் கூட நட்சத்திரங்களுக்கு சமம். சாதாரண விசுவாசிகளுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு சமம், ஊழியக்காரங்க அதை விட ஒரு ஹை லெவல் நட்சத்திரத்துக்கு சமம். அவங்க தான் மார்க்கம் தப்பி அழைப்பு. எந்த ஊழியக்காரங்களாம் வந்து தேவனை விட்டுட்டு கிறிஸ்துவை விட்டுட்டு சொந்தமாக போகிறாங்களோ, அவங்க சொந்த வழியில் போகிறாங்களோ அவங்கள மார்க்கம் தப்பி அழைக்கிற நட்சத்திரம் சொல்லி புதிய ஏற்பாட்டில் வருது. இதெல்லாம் யூதாவில் வருது. அது கொஞ்சம் வந்து மறைமுகமாக இருக்கும். இதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கு ஒரு நட்சத்திரன்ற மாதிரி இருக்குது, லீடர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு நட்சத்திரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து வித்தியாசம் இருக்குது. இது வந்து உயிர்த்தெழுதலில் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரத்துக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி உயிர்த்தெழுதலில் நம்முடைய மகிமை வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு கனெக்ஷன்லாம் இருக்குது. அதனால் தூதர்களுக்கும் நட்சத்திரம் கனெக்ஷன் இருக்குது, மனுஷங்களுக்கும் நட்சத்திரம் கனெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு வந்து ஒரு ராஜா நட்சத்திரம். அதே மாதிரி உலகத்தில் இப்போ மோடிக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்கும். இதெல்லாம் கணிக்கிறவங்க எப்போ இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க கணிப்பாங்க, மோடி இங்கே பிறந்தாரு, இவர் இப்படி ராஜாவா ஆவார் அப்படின்ற மாதிரிலாம் கணிச்சு சொல்லுவாங்களா. இது வந்து மோடிக்கு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் அவங்க வந்து நட்சத்திரமா அப்படின்றது இல்லை. அவங்க கிறிஸ்துவோட சேர்ந்தால் தான் அந்த நட்சத்திரத்துக்குரிய மகிமை அவங்களுக்கு கிடைக்கும். இவங்கெல்லாம் வந்து விழுந்து போன தூதர்களோடு இருக்கிறதுனால அது வந்து விழுந்து போன நட்சத்திரத்தோடு சேரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகும்போது அது மாதிரிலாம் வரும். ஆனால் நட்சத்திரம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த நட்சத்திரத்தை வச்சு கணிக்கிறாங்க, ஆனால் நமக்கு வந்து அது தடை செய்யப்பட்டது. நீங்கள் நட்சத்திரத்தை கணிச்சு 4 நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு, எங்கள் அப்பாலாம் ஜோசியை பார்த்துருக்கிறாரு, எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இவனுடைய நட்சத்திரம் இது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நமக்கு ஏன் தடை செய்யப்பட்டது? இது கிறிஸ்துவோடு சேர்ந்தவங்களுக்கு வந்து இது வந்து தடை செய்யப்பட்டது. ஆனால் இங்கே வந்து இயேசு குறித்து அவங்க கணிச்சதுனால இது வந்து பைபிள் வந்து அப்ரூவ் பண்ணலை. அது சொல்லுது, ஒரு சரித்திர சம்பவம் நடந்தது, அதை சொல்லுது. அவ்வளோதான். ஞானிகள் வந்து கணிக்கிறாங்க, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு கணிக்கிறாங்க, அதை வந்து பைபிள் எழுதி வைக்கும். லூக்கா வந்து சரித்திர ஆராய்ச்சியாக, அதனால் அதெல்லாம் எடுத்து எழுதி வைக்கிறார். அதான் நமக்கு வந்து ஏன் தடை செய்யப்பட்டது நட்சத்திரம் 4 நட்சத்திரம் பார்க்குறது? 4 நட்சத்திரம்லாம் முடியாதுன்னு சொல்லுவோம், ஆனால் இயேசு நம்ம காரியத்துக்கு எல்லாம் முடிச்சுட்டார். ஓகே, எதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது? ஜோசியம், அந்த என்ன சொல்கிறது சாஸ்திரம் எழுதுறது இன்னைக்கும் இருக்குது அது. ஆனால் ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? இயேசு அதெல்லாம் எடுத்துட்டார். சொல்லுங்க. இயேசு அதெல்லாம் எடுத்துட்டார். ஓகே, நமக்கு எல்லாமே செய்து முடிக்கப்பட்டிருக்கு. ஓகே. நட்சத்திரம் தப்பாக பிறந்திருந்தா கூட இயேசுவின் ரத்தம் வந்து சரியாக பண்ணிடும். அது வந்து சாத்தான் கையில் போயிடுச்சு. நம்ம வந்து அது வந்து சாத்தானுடைய ஆயுதமாக மாறிடுச்சு இப்போ. ஸோ அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்காலத்துக்கு இயேசு மட்டும் அல்லது தேவன் மட்டும் சார்ந்திருக்கணும், மற்ற ஜோசியங்களை நம்ம சார்ந்திருக்கக்கூடாது. நமக்கு வந்து வசனங்கள் தான், கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். நமக்கு வந்து வசனமே வழி நடத்தும் நம்மளுக்கு வந்து. அதனால இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்கணும்.
நீங்கள் வந்து வசனத்தின்படி நீங்கள் எதிர்காலத்தை பாருங்கள், வசனத்தின்படி உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களை பாருங்கள், அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு வர ஆபத்துக்களை பாருங்கன்னு சொல்லி வசனத்தை வந்து காதுகளுக்கு தெய்வமாக கொடுத்துட்டார் பாதிக்கு வெளிச்சமாக. இப்போ வந்து அந்த ஆயுதம் சாதாரண கையில் இருக்குது. அவங்க கணிக்கிறாங்க, சிலது சரியாக இருக்கும், சிலது தப்பாக இருக்கும், சிலது வந்து கேட்டுட்டு அதுலேயே நினச்சே செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. அது வந்து இப்போதைக்கு சாத்தானுடைய ஆயுதம். இது வந்து நீங்கள் கொலோசியர்லேயும் காலத்தையில் அவர் எழுதுறாரு. முதல்ல இப்படியெல்லாம் இருந்தோம், இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ நமக்கு 4 நட்சத்திரம். இது வந்து யூதருக்கு கூட மாத பிறப்பு இருந்துச்சு, ஓய்வு நாள் இருந்துச்சு, இதெல்லாமே முடிச்சு வைக்கிறார். நீங்கள் சொன்னது வந்து இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்க. யூதருக்கு வந்து இதெல்லாம் ஒரு சடங்குகள் இருந்துச்சு, நாள் பார்க்குறது, பௌர்ணமி பார்க்குறது, இந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இயேசு வர்ற வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இயேசுடைய வருகைக்கு அப்புறம் இது வந்து முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி யூதர்களுக்குமே அதை வந்து நிறுத்திட்டாங்க, நிராசனே இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு சரித்திர சம்பவம் நடந்ததுனால அதை எழுதி வைக்கிறார் லூக்கா. வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்படி வந்தாங்க, இப்படி போனாங்க. ஏன்னா கொலையெல்லாம் நடக்குது, 2 வயசு குழந்தையெல்லாம் கொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்து சொன்னாங்க. ஆனால் இது வந்து சரித்திர சம்பவம்னால எழுதி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. நமக்கு வந்து இப்போ நட்சத்திரம் பார்க்குறது, நாள் பார்க்குறது வந்து நமக்கு வந்து அவர் தான் வெளிச்சம். ஸோ வெளிச்சத்துக்கு அவரே ஜோசியம் கூட இப்போ மந்திரமா இல்லை, அது ஒரு டேட்டா பேஸ் ஏற்றி வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் கூட சொல்லிடுது ஒருத்தர். ஆமாம், சில இதை வச்சுட்டு சொல்லிடுது. அது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். அது வந்து இவங்க பிஸ்னஸ் வேண்டி பண்ணிட்டாங்க, ஒரு சயின்ஸ் தான். ஆனால் சயின்ஸாவே ஏசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டாங்க. சயின்ஸ் நம்ம நாளைக்கு செத்துறோம்னு சொல்லலாம், ஆனால் ஏசு நடத்தி 10 வருஷம். இப்போ இங்கே பார்க்கும்போது இவங்க இப்போ நேராக பெத்லெஹேம் தான் வந்திருக்கணும். ஆனால் எருசலேம் ஏன் போகிறாங்க அப்படின்னா, ராஜா பிறந்தா அங்கே தான் பிறந்திருக்கு. ராஜா வீட்டில் ஒருத்தர் பிறந்திருக்கணும், ராஜா பிறந்தணும். ஸோ இவங்க கணக்கே தப்பாயிடும் அங்கே போனதுக்கப்புறம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஸோ இவங்க கணிப்புலேயே சில தப்பு இருக்குன்னு சொல்லிப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து இயேசு பிறந்த உடனே நம்ம பைசா வந்து இருக்குன்னா, இயேசு பிறந்த உடனே நடந்திருக்காது. பிறந்து சில நாட்கள் கழிச்சு 8ஆம் நாள் விருத்தசேதம் நடந்திருக்கணும். அப்புறம் 40 நாளில் வந்து அவங்க 8ஆம் நாள் விருத்தசேதம் எருசலேமில் பண்ணியிருப்பாங்களா? பார்த்து நம்ம பேசணும். எருசலேமில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை? இவங்களாம் உங்களுக்கு பதிவு நம்ம மனசில் இருந்து சார். ஏன் இல்லை? தீட்டுன்றதுனால போக முடியாது. அவங்க வந்து அம்மா வந்து குழந்தை தீட்டு போக முடியாது. அம்மாவை தீட்டு குழந்தைய தீட்டு 33 நாள் கழிச்சா தான் இது யூத சடங்குப்படி இதெல்லாம் உள்ளது. பழைய பாட்டில் இதெல்லாம் இருக்குது. அதனால் விருத்தசேதம் இங்கே தான் நடந்திருக்கணும். இவங்க வந்து இந்த நாட்கள்லாம் வந்து அந்த சத்திரத்திலே இருந்திருப்பாங்களா? ஃபெஸ்டிவல் டைப். இது வந்து சென்சஸ் டைப், ஃபெஸ்டிவல் கிடையாது. அதை லூக்கா எழுதுறாரு. இவங்க எதுக்காக இப்போ வந்து இங்கேருந்து இங்கே போகிறாங்க? இப்போ வந்து இவங்க எங்கேருந்து போகிறாங்கன்னா, நாசரேத்துலேருந்து பெத்லெஹேம் போகிறாங்க. என்னது 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர். ஸோ நாசரேத் இங்கே இருக்குது. இங்கே இருந்து மரியாதை கூட்டிகிட்டு யோசேப்பு இங்கே போகிறாரு. மரியாதை வந்து இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிறா. இங்கே பெத்லெஹேம் போகிறாரு. எதுக்காக போகிறாரு? சென்சஸ். லூக்கா எழுதும்போது சொல்கிறாரு சென்சஸ்க்காக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. மற்ற எழுதும்போது எதுக்காக சொல்கிறாரு? அந்த ஃபெஸ்டிவல் தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசி பெத்லெஹேமில் பிறப்பாரு. பழைய பாட்டை தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. ஸோ மத்தேயுடைய ஃபோக்கஸ் வந்து தீர்க்க தரிசனம், லூக்காவுடைய ஃபோக்கஸ் வந்து சென்சஸ். ஏன் நாசரேத்துலேருந்து 150 கிலோமீட்டர் அவங்க போயிருக்கணும், ஏன் போகிறாங்க அப்படின்றது வந்து இவங்க எழுதுறாங்க. ஸோ 2 பேர் எழுதியிருக்காங்க. 2 பேருடைய நோக்கம் வேறு. ஏன் மத்திய வந்து பழைய பாட்டை கோட் பண்ணுறாரு, லூக்கா ஏன் சென்சஸை கோட் பண்ணுறாரு? இதுதான் நம்ம வந்து ஒத்து பார்க்குறோம். யூதருக்கு எழுதுறாரு. சப்ஜெக்டே வந்து ஒத்து பார்க்குறது தான். யூதருக்கு எழுதுறாரு. மத்திய வந்து யூதருக்கு எழுதுறாரு. யூதருக்கு வந்து பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ரொம்ப முக்கியம், தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியம். லூக்கா யாருக்கு எழுதுறாரு? புறஜாதிகளுக்கு எழுதுறாரு. அவங்களுக்கு வந்து இது பழைய ஏற்பாட்டு வசனங்கள் வந்து ஒத்து பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட பழைய ஏற்பாடு கிடையாது. அதனால வந்து சென்சஸ். ஆனால் 2மே உண்மை, 2 காரணங்களும் உண்மைன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வரிசையில் வந்து அவங்க அங்கே போனதும் எழுதணும், இருக்குமா தெரியல. நிச்சயம் பண்ணப்பட்ட காலத்தில் கர்ப்பமான மரியாதை
நம்ம இதுக்கு அடுத்து எழுத வேண்டிய சம்பவம் என்ன அப்படின்னா, யோசேப்பு மரியாதை கூட்டிக் கொண்டு நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போகிறது. அது எந்த வசனத்தில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யோசேப்பு மரியாதை கூட்டிக் கொண்டு பெத்லகேம் போகுது. 7 இருக்குது. சரி, அதை கண்டுபிடிச்சி எழுதிக்கிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அது என்ன சம்பவம்? யோசேப்பு வந்து மரியாதை கூட்டிட்டு பெத்லகேம் போகிறதுக்கு முன்னாடி நாசரேத்திலேருந்து இல்லை நாசரேத்திலேருந்து பெத்லகேம் போகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்ன சம்பவம்? நாசரேத்திலிருந்து யோசேப்பு மரியாதை கூட்டிட்டு பெத்லகேம் போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்னவா இருக்கும்? ராஜா அது பிறந்ததுக்கு அப்புறம், ஞானிகள் சந்திச்சதுக்கு அப்புறம். இப்போ வந்து மரியாள் எலிசபெத்தை சந்தித்தது. அது எந்த வசனம்? நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போறதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கும். லூக்கா 1 வாசித்து அந்நாட்களில் மரியாதை என்று மலைநாட்டிலே இந்தியாவில் உள்ள பிரபஞ்சத்திற்கு ஏறமாய் சகரியாவை எலிசபெத்தை பார்த்தார். எலிசபெத் சகரியா எங்க இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில்? மலைநாடுன்னா எது? யூதேய பட்டணம். இப்போ வந்து நாசரேத் வந்து எங்க இருக்குது? நாசரேத் வந்து கலிலேயா மாநிலம் அல்லது மாவட்டம் சொல்லலாம். இந்த நாசரேத் வந்து வேற ஒரு மாநிலம் அல்லது வேற ஒரு மாவட்டம். யூதேயா இது எருசலேம் தலைநகராக கொண்டது வந்து யூதேயா. அப்போ வந்து மரியாள் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கணும்? அங்கே போன மரியாள் எவ்வளோ நாள் இருக்கிறா? ஒருவேளை நாசரேத்துலேருந்து மரியாள் மட்டும் இங்கே போயிருக்கணும். இவங்க வந்து ஒருவேளை எருசலேம் இருக்கலாம் அல்லது எருசலேம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்திருக்கலாம் சகரியாவும் எலிசபெத்தும். ஸோ அங்கே போய் பார்க்குறா. பார்த்துட்டு எவ்வளோ நாள் இருக்கிறாங்க மரியாள்? 6 மாதமா? இன்னும் கரெக்டாக யோசிக்க பார்ப்போம். நம்ம வரிசையாக அப்படியே பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு வருது. வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரியாதை வந்துட்டாங்க. எத்தனை இப்போ வந்து எலிசபெத் கர்ப்பமாக இருக்கிறா. எத்தனை மாதம் கர்ப்பம் மரியாதை போய் பார்க்கும்போது? 6 மாதம் கர்ப்பம். ஏன்னா 6 மாதம் வீட்டு விட்டு வெளியில வரல, யாருக்கும் தெரியாது. 6 மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரியாதை. அப்போ 6 மாதம் கர்ப்பத்தில் மரியா அங்கே போய் பார்க்குறா. அப்போ வந்து மரியாதை வயிற்றில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
எத்தனை மாதம் அங்கே தங்கியிருக்கிறா மரியா? 3 மாசம் 3 மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போட்டிருக்காங்க, யாரும் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் எழுதியிருக்கிற பாருங்க, எத்தனை மாதம் தங்கியிருந்தாலும் இருக்கும். லூக்காலே இருந்தா பாருங்க, எலிசபெத்தை சந்திச்சு 3 மாதம் ஆகுது. 56. 56. அப்போ 39லேருந்து 56 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ வந்து எலிசபெத் வந்து 6 மாத கர்ப்பத்தில் யோவான் வயிற்றில் இருக்கிறாரு. இவ வந்து போய் பார்க்குறா, 3 மாதம் இருக்கிறா. கிட்டத்தட்ட பிறக்கிறதுக்கு யோவான் பிறக்கிற வரைக்கும் மரியாள் வந்து எலிசபெத்து கூட இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறா. திரும்பி எங்கே வந்துருக்கணும்? எருசலேமா? இல்லை நாசரேத் வந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ சக்கரையாவும் எலிசபெத்தும் இவங்க வந்து பூசாரினால இங்கே தான் இருந்துக்கணும். எருசலேம் இருக்கணும், கிராமத்தில் இருந்துக்கணும். ஸோ இங்கே வந்து மீட் பண்ணிவிட்டு 3 மாதம் கூட இருந்துட்டு திரும்ப நாசரேத்துக்கு போகிறான். நாசரேத்துக்கு போகும்போது எத்தனை மாதம் கர்ப்பமாக இருக்கலாம்? 4 மாசம் 4 மாதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் யோசேப்பு வந்து கூட்டிகிட்டு போ. கிட்டத்தட்ட வந்து இவங்க நாசரேத்துலேருந்து எருசலேம் வரைக்கும் எத்தனை நாள் நடப்பாங்கலாம் தெரியல. எத்தனை நாள் நடந்தால் போயிருக்கணும். கழுதிலையும் போகலாம், நடந்து போகலாம். ஆனால் போகும்போது நிறைய மாதம் கற்பனையாக போகிறான். நாசரேத்துலேருந்து திரும்ப பெத்லேம் போகும்போது, எருசலேம் இல்லை பெத்லேம் போகும்போது சென்சஸ்க்காக போகிறாங்க. ஏன்னா யோசேப்பு வந்து தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். தாவீதுடைய ஊர் தான் பெத்லகேம். அதனால் யோசேப்பு வந்து தாவீதுடைய ஊருக்கு போய் தான் கணக்கு கொடுக்கணும், சென்சஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக மனைவியை கூட்டிகிட்டு அங்கே போகிறான்னு சொல்லி போகிறோம். ஸோ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் பார்க்குறதுல நீங்கள் வரிசையாக எழுதணும். நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கல. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வருது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஒத்து வச்சு பார்க்கும்போது ஒரு சிலது ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் லூக்கா எழுதிப்பார் மாதிரி 2 பேர் தான் மெயினாக எழுதுறாங்க. இயேசுடைய பிறப்புக்கு முன்னாடி இருந்த சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் வரிசையாக கோர்க்கும்போது நமக்கு நிறைய சம்பவங்கள் வந்து மனசில் பதியும். ஒருவேளை 8 மாதத்துலேயே 9 மாதத்துலேயே நாசரேத்துலேருந்து யோசேப்பை மரியாள் கூட்டிக்கிட்டு பெத்லகேமுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அங்கே போன இடத்துல குழந்தை பிறக்குது. ஆனால் இந்த குழந்தை பிறந்தது மட்டும்தான் அந்த சத்திரம். அதுக்கப்புறம் சத்திரத்தில் இருந்துப்பாங்களா? வீட்டில் தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் எத்தனை நாளில் ஒரு வீடு கிடைச்சது, அவங்களுக்கு இடம் கிடைச்சதுன்னு தெரியல. அங்கே போயிருக்கணும், அங்கே தான் விருத்தசேதனம் நடந்திருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே தங்கிட்டு இருந்து தான் அவங்க எருசலேம் போகிறாங்க. தலைப்பிள்ளையை வந்து தேவனுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக 40 நாள் அங்கே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேய்ப்பர்கள் எங்கே போய் சந்திக்கிறாங்க? மேய்ப்பர்கள் இல்லை, வீட்டில். இது வந்து ஞானிகள் நினைக்கிறேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியும். சாஸ்திரிகள், ஞானிகள் தான் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. ஆனால் மேய்ப்பர்கள் எங்கே போய் சந்திச்சாங்க? மாட்டு தொழுவத்தில். அவங்க பிறந்த அன்னைக்கு பாருங்க, இப்போ கிளியராக அவங்களுக்கு மாட்டு தொழுவமா சத்திரம்னா அங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ லாட்ஜ் மாதிரி தான் அது. ஆனால் அவங்களுக்கு ரூம் கிடைக்கல. தங்குறதுக்கு ரூம் கிடைக்காதனால தான் எங்கே தங்குறாங்க? மாடை கட்டி இருக்கிற இடத்துல தங்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்காதனால, தங்குறதுக்கு இடம் கிடைக்காதனால, வீடு கிடைக்காதனால மாட்டு தொழுவத்தில் தங்குறாங்க. தங்கி இருக்கும்போது குழந்தை பிறந்துருக்கு. அன்னைக்கு நைட்டு பிறந்தது, அன்னைக்கு பகலில் பிறந்தது தெரியல. பிறந்த உடனே இந்த குழந்தைய வந்து துணியில் சுற்றி வேறு வழி இல்லாமல் மாட்டுக்கு தீனி போட்ட இடத்துல குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை தூதர்கள் வந்து மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க. மேய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க. இப்போ மேய்ப்பர்கள் வந்து உடனடியாக போய் அங்கே பார்க்குறாங்க, மாட்டு கொட்டைகளே பார்க்குறாங்க. ஆனால் ஞானிகள் பார்க்கும்போது வீடுன்னு வந்துச்சு. இது வந்து அடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் பார்க்கணும். இதான் வித்தியாசம். இப்போ அதனால் ஞானிகள் வந்து எத்தனை நாள் போய் பார்த்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை 40 நாளுக்கு அப்புறம் போயிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா விருத்தசேதனம் நடந்திருக்கணும், இவங்க எருசலேம் கொண்டு போய் அர்ப்பணிச்சிருக்கணும், காணிக்கை கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இருக்கும்போது தான் ஞானிகள் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த போட்டியில் இங்கே தான் குழந்தை பிறக்குது. அப்போ அந்த 8 நாள் விருத்தசேதனம் பண்ணி திருப்பி அவங்க வந்திருக்கணும் அப்படின்றீங்களா? எங்கே எங்கேயும் அவங்க நாசரேத்துக்கு வந்திருக்கணும். நாசரேத் வரவே இல்லை. இப்போ எல்லாமே பெத்லகேம் எருசலேம் இருக்காங்க. பட் ஆனால் தீட்டுனா கோயிலுக்குள்ள போகல, கோயில் போக வெளியவே இருக்காங்க. வந்து பெத்லகேமுக்கும் பெத்லகேம் ரொம்ப தூரம் இருக்கு. 11 கிலோமீட்டர் தான் தூரம்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. பெத்லகேமுக்கு எருசலேமுக்கு தூரம் 11 கிலோமீட்டர் தூரம் வச்சுக்கோங்க. இது வந்து 33 நாள் கழிச்சு தான் போயிருக்கணும் பெத்லகேம்ல இருந்து எருசலேமுக்கு அந்த காணிக்கை கொடுக்கறதுக்கு அல்ல தலைப்பிலே அர்ப்பணிக்கிறது. இதுல எதுவும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு. ஆனா மேய்ப்பர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க 8 நாளைக்கு முன்னாடியே போய் பார்த்துறாங்க, பிறந்த அன்னைக்கு அதுக்கு மறுநாள். இதுல சந்தேகம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த பெத்லகேம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அவங்க போய் பார்த்ததே மாட்டுக்கொட்டைகள் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமே இந்த வந்து மாட்டுக்கு தீனி போடுற இடத்துல குழந்தை படுக்க வச்சிருப்பா அப்படின்னு அடையாளம். அதனால அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் ஞானிகள் வந்து வீட்டில் பார்க்குறாங்க. அதான் இப்போ நம்ம வாஸ்த வசனம். ஏன் வீட்டில் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து அது எங்க மென்ஷன் பண்றீங்க? பெத்லகேம்ல ஏதோ ஒரு வீடு, பெத்லகேம்ல ஏதோ ஒரு வீடு. அவங்க சத்திரத்துல இருந்து இப்போ வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு வந்து எத்தனை நாள்ல போயிருக்காங்க? அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் 33 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல காரணம் சாஸ்திரிகள். காரணம் வந்து இவங்க லேட்டாக தான் வர்றாங்க. ஏன்னா இவங்க இங்கே போய் வர்றாங்க. அவங்க தூர தேசத்துக்கு பிறகு ஒன்று நட்சத்திரம் பார்க்குறாங்க. அவங்க இருக்கிறது வந்து அவங்க எருசலேம்ல ராஜா கிட்ட தான் அவங்க கேட்குறாங்க. ஆமாம். இப்போ அவங்க எத்தனை நாள் நடந்து வந்திருக்கணும்? அவங்க தூர தேசங்கும் போது எத்தனை நாள் நடந்து வந்திருக்கணும்? அவங்க பயணம் பண்ணி வர்றாங்க, நாட்கள் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து எருசலேம் வந்துட்டு திரும்ப இங்கே போகிறாங்க, பெத்லகேம் போகிறாங்க. இதெல்லாம் நான் நடந்திருக்கிறதுக்கு வந்து நாட்கள் இருக்கலாம் அப்படின்றது. ஒருவேளை 8 நாள் கழிச்சியும் பார்த்துருக்கலாம், நமக்கு தெரியல. அது வெளிப்படையாக எழுதலாம். நம்ம கணிக்கப்படை ஏன் அப்படின்னா இதெல்லாம் செய்யாமல் இப்போ இவங்களுக்கு தான் எச்சரிக்கை வருது. கனவுல வந்து யாருக்கு ஞானிகளுக்கு எச்சரிக்கை வருது, நீங்கள் திரும்ப 7 திட்ட போகாதுங்க. சரி, யோசேப்புக்கு வந்து எந்த எச்சரிக்கை வருது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். யோசேப்புக்கு கனவா தூதன் வந்து சொல்கிறாங்க, நீ குழந்தைய தூக்கிட்டு இங்கே போகாத, நாசரேத்துக்கு போகாத, எகிப்துக்கு போன்னு சொல்லி வரும். அது எந்த வருஷம் கண்டுபிடிங்க? அது எப்போ நடந்திருக்கும்? இப்போ அதுதான் நமக்கு கனவு. அது 2 வருஷம் ஆகிருக்கும். இல்லை இல்லை, நீங்கள் வசனம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணலாம். அது வந்து மத்திய 2:22 ஆகியும் அப்படியே தன் தகப்பனை ஏதேது பட்டணத்துக்கு வந்து யூதேயாவில் உள்ள அரசாணிகளால் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்போது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நகரங்களிலே போய் நாசரேத்துக்கு வந்து வாசம் பண்ணினான். அது திரும்ப வரும்போது இப்போ எகிப்துக்கு போகிறது, இப்போ எகிப்துக்கு வந்து கொண்டு போ அப்படின்னு அவர் எச்சரிப்பார். அது எங்கே நடக்குது? நீ திரும்ப நாசரேத்துக்கு போக வேண்டாம், எகிப்துக்கு போகணும்னு சொல்லி எச்சரிப்பார். மத்தேயு 2:14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் அதுக்கு முன்னாடி அதேபடி 13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு இப்போ காணப்பட்டு. யார் போன பின்பு? சாஸ்திரி. இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, புரியுதா? அவங்க போனதுக்கு அப்புறம் தான் யோசேப்புக்கு வந்து கனவுல வந்து சொல்றாங்க. இப்போ ஞானிகள் சந்திப்புக்கு அப்புறம் தான் கனவு யோசேப்புடைய கனவு யோசேப்புல வந்து சொல்றாங்க. ஞானிகள் சந்திப்பு எங்கே போடுவோம்? நீங்கள் வரிசையாக நான் இதெல்லாம் கொண்டு வரல, நம்ம பேசுகிறோம். நீங்கள் அசைன்மெண்ட்ல எல்லாம் வரிசையாக பண்ணுவாங்க. 40 நாள் கூட இருக்கு, அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். அதை விட அதிகமாக, அதனால 40 நாளுக்கு மேலே சொல்கிறேன் நான். 2 வயசு குழந்தைங்கள சொல்றாரு. அப்போ இந்த அவர் சொன்ன நாளும் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஒரு 2 வருஷம் கூட அந்த கேப்ல இவங்க பெத்லகேம்ல வந்து 1 வருஷம் இருந்தாங்களா 2 வருஷம் இருந்தாங்களா நமக்கு தெரியல. ஞானிகள் வந்து எப்போ சந்திக்கிறாங்கன்னு தெரியல. அதனால நான் சொல்றது 40 நாளுக்கு அப்புறம் தான் ஞானிகள் வந்திருக்கணும். இவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் கனவுல வந்து ஞானிகளுக்கு எச்சரிப்பு, ராஜாடா போகாதுன்னு சொல்லி, எருசலேம் போகாதுன்னு சொல்லி, யோசேப்புக்கு எச்சரிப்பு, நீ திரும்ப நாசரேத்துக்கு போகாத. அந்த கணக்குப்படி 2 வயசுக்கு கீழே குழந்தைங்களாம் பழகும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து விருத்த சேதனம், அதுக்கப்புறம் எருசலேம் தேவாலயம், அதுக்கப்புறம் ஞானிகள் சந்திப்பு, அப்புறம் தான் இதை கொண்டு வரோம். எகிப்துக்கு போகிறதுக்கு கொண்டு வரோம். இந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம். மத்திய 2:13 அப்புறம் ஓசியால் எழுதப்பட்டிருக்குது, என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன். ஸோ அந்த தீர்க்க தரிசனை நிறைவேறதை மத்திய எழுதுறாரு. அதனால யோசேப்பு மரியாள் இயேசுவ குழந்தையா தூக்கிட்டு எகிப்துக்கு போகும்போது 1 வயசுக்கு மேலே இருந்திருக்கலாம். எகிப்தில் போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க?
தெரியல, அது நமக்கு தெரியல. 3 வருஷம் போட்டிருந்தோம். 3 இருக்கலாம். 3. இருபது நாட்கள் அந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணும்போது ஒரு லைன் வரும். 3 வருஷம் இருந்திருக்கலாம். 3 வருஷம் இருந்துக்கலாம். ஸோ 8th போனதுக்கப்புறம் தான் இந்த 2 வயசு குழந்தையெல்லாம் கொள்றாங்க, பெத்லகேம் சுற்றி இருக்கிற. அதுலேயும் பழைய ஏற்பாடு ஒரு வசனம் வந்து நிறைவேறதை பார்க்குறோம். ராகேல் வந்து அழுதாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எரேமியா 31:15 வந்து ராகேலுடைய அழுகை. ஸோ அதுக்கப்புறம் இயேசு பிறந்த எகிப்திலிருந்து திரும்ப வரதை பார்க்குறோம். மத்தேயு 2:19-23. திரும்ப வந்த பின்பு 12 வயசில் நடக்கிற ஒரு சம்பவம் மட்டும் நடக்குது, மீதியெல்லாம் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம இயேசுடைய பிறப்பு சம்பந்தமான உள்ள காரியங்களை பார்க்கணும். அவசியம் நமக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதில் வராத சில காரியங்கள்லாம் இன்றைக்கி வந்தது. நம்ம இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது நமக்கு எல்லாம் வரும். டீ குடிச்சிட்டு கொஞ்ச நாள் 5 minutes